சப்போஸ் நம்மளுடைய பாடத்திட்டங்களுக்கு இல்லாமல் வெளியிலேருந்து வந்ததாக இருந்தால் நாங்கள் நடத்தாமல் சிலது நம்ம கம்மி பண்ணியிருப்போம். 60-65% நடத்தினா போதும். அது 35 எது வந்துச்சு நாங்கள் மட்டும்தான் நம்ம வந்து கிரேஸ் மார்க் பற்றி பேச முடியும். அதை நம்ம பார்க்கணும். நான் பார்த்தேன், நானுமே எந்தெந்த மார்க்கில் 5 மார்க்ஸ் வந்துருக்கு, அப்புறம் 1 மார்க்கில் ஏதோ 2 மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 28வது கொஸ்டின் 42வது கொஸ்டின் கூட நான் பார்த்தேன் நான். ஸோ அது எதெல்லாம் வெளியில் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்ப அதுக்கு நம்ம கால் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன், ரொம்ப தேவையில்லாமலாம் வந்து பார்த்துட்டு தேவையில்லாத நியூஸ்லாம் வந்து எனக்கு ஷேர்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நிறைய பேர் வந்து காஃபி குடிச்சிங்களோ என்னவோ தெரியல, காலையிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே செம டென்ஷனில் இருக்கீங்க. அதுவும் ஒரே ஒரு நியூஸ் சேனல் போட்ட ஒரு கோளாறு வேலையினால. வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் வந்து நேற்று நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், அதாவது இந்த மேக்ஸுக்கான 24 and 41 நினைக்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பது குறிப்பாக நான் கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னாரே தவிர எந்த ஒரு மார்க்குக்குமே வந்து நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கல்வித்துறை அதிகாரிகளோ சரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு ஆர்டர் காப்பி கூட வெளியே வரல. ஆனால் காலையில் ஒரு நியூஸ் தெரிஞ்சே வெளியிட்டாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணுன்னு வெளியிட்டாங்களான்னு தெரியல, கிரேஸ் மார்க் வந்து கிடையாது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எந்த நியூஸ் சேனலில் நேற்று மேக்ஸ் ரொம்ப டஃப்னு சொன்னாங்களோ அதே நியூஸ் சேனல்லே வந்து உளறி கொட்டிட்டாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு அந்த நியூஸ் சேனல் லிங்க் அமிச்சு ப்ரோ இது ட்ரூவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் கிட்டேருந்து எந்த ஒரு ஆர்டரும் வரல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஆர்டர் வரல. அப்போ அது ஃபேக், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் என்ன சொல்லிட்டேன், பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 2 நாள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, கவலையப்படாதீங்க. மினிஸ்டர் இந்த ஆடியோவில் சொல்லிட்டார், நீங்கள் மினிஸ்டர் சொன்னதை நம்புவீங்களா இல்லை நியூஸ் சேனலில் சொன்னதை நம்புவீங்களா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.